உங்கள் அனைவரையும் தமிழன் ஃப்ரேம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நிக்கோலஸ் கேஜ் நடித்த ஸ்பைடர் நோயர் அப்படின்ற வெப் சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸ் வந்து பிரைமில் ஓடிடியில் தமிழில் டப் பண்ணியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப் சீரிஸோட கதை என்னன்னு பார்த்துடலாம். அதாவது வந்து நம்ம நிக்கோலஸ் கேஜ் வந்து என்னதான் ஸ்பைடர்மேனாக இருந்தாலுமே அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்ததுக்கு அப்புறமேட்டு சூப்பர் பவர் எதையுமே யூஸ் பண்ணாமல் அவர் என்ன செய்யறாங்கன்னா ஒரு சாதாரண ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருக்காரு. சின்ன சின்ன கேசஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு சின்ன கேஸை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அது ஒரு பெரிய ப்ராப்ளத்தை வந்து காமிக்குது. ஸோ அந்த பெரிய ப்ராப்ளத்துக்குமே இவருடைய பர்சனல் லைஃப்க்குமே ஒரு லிங்க் இருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளத்தை எப்படி இவர் சால்வ் பண்ணாரு, எப்போ இவர் வந்து ஸ்பைடர்மேனா மாறினாரு அப்படின்ற கதை தான். இந்த வெப் சீரிஸ் வந்து ஒரு பீரியட்ல நடக்கிற மாதிரி தான் நம்ம காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான கேமரா ஒர்க்கு, கலர் டோனு, மியூசிக்கு, காஸ்டியூம்ஸ், சின்ன சின்ன செட் ப்ராப்பர்ட்டி கொண்டுமே நமக்கு வந்து அந்த பீரியட் நடக்கிற மாதிரி அப்படியே நம்ம கன்வே பண்ணியிருக்காங்க. மேக்கிங்காகவே இது ஒரு சூப்பரான வெப் சீரிஸ்னே சொல்லலாம். இது வந்து இன்வெஸ்டிகேஷன் பிளஸ் வந்து சூப்பர் பவர், இது ரெண்டையுமே ஜாயின் பண்ணி ஒரு டிஃப்ரெண்டான ஜானர்ல நம்ம கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே வந்து இதுல வந்து ஸ்பைடர்மேன் அந்த சூப்பர் பவர் பிரசன்ஸ் வந்து இதுல கம்மியா தான் இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ் தான் நிறைய இருக்கு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இருந்தாலுமே வந்து சீன்ஸ் வந்து அப்படியே டக் டக் டக்னு அப்படியே போயிட்டே தான் இருக்கு. எந்த விதமே லேக் ஆகல, நமக்கு போர் அடிக்கல. சில சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் லென்த்தியா இருக்கு. ஸோ வந்து அதையுமே கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம்னு தான் தோணுச்சு. தமிழ் டப் வந்து அவ்வளோ அழகாவே டப் பண்ணியிருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு கோயில்பட்டிக்காரர் அந்த மாதிரி அந்த ஸ்லாங்ல பேசி ஒரு கேரக்டர் இருக்கும். அதெல்லாம் வந்து சூப்பராகவே டப் பண்ணியிருந்தாங்க. நமக்கு வந்து ஒரு டப்பிங் ஃபிலிம் பார்க்குறோம் அப்படின்ற ஃபீலே இல்லாம ரொம்ப நேச்சுரலாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதுல வந்து ஒரு வார் போர்ஷன் வரும். ஸோ வந்து அந்த வார் போர்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ரியலா பண்ணியிருக்கலாம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருக்கலாம்னே தோணுச்சு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கருப்பின மக்கள் எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி அங்கங்க அப்படியே சொல்லிட்டே வராங்க. ஸோ அதுவுமே ஒரு சூப்பர் அட்டம்ப்ட்னே சொல்லலாம். ஸோ வந்து இந்த வெப் சீரிஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரைம்ல ஓடிடியில தமிழ டப் பண்ணியே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நீங்க வந்து இதை மறக்காம பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படின்ற ரிவ்யூவை எங்களுக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம எங்களுடைய தமிழன் ஃப்ரேம் சேனல் எப்படி நாங்க ரிவ்யூ பண்றோம், நாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் மாத்திக்கணும் அப்படின்றதையுமே உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இது வரைக்கும் எங்க வீடியோவை பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா, பை பை அண்ட் ஜெய் ஹிந்த்.